சாரோட வாய்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணேன். எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? இவர் மாதிரி என்னால பாட முடியாது, இவர் மாதிரி பேச முடியாது. ஓகே, ராமபுரம் சார்ந்த எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மேடையில் இருக்கும் எல்லா கலைஞர்களுக்கும், செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் ராஜலட்சுமி அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, உங்களுக்கு நிறைய பேர் பார்க்கணும் எதிர்பார்த்துருக்கேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன். இப்போ ஓகேவாப்பா? ஓகேவா? ஆக்சுவலி என்ன பேசணும் அப்படிங்கிறது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ராராபுரம் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னார், உங்க ஊர் எது அப்படின்னு கேட்கும்போது ஒரு ராராபுரம்னு சொன்னாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது கூட சொல்லிட்டாரு அவர். எங்க அப்பா பேர் ராமசுவாமி, அவங்க அப்பா பேர் ராமசுவாமி. ஸோ ராரா ஞாபகம் வச்சுக்கோங்க, புறம் சேர்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ ராராபுரம் இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகள் இதில் கலந்துக்கிட்டவங்க. நிகழ்ச்சிகள் தான் கோயில் தான். கோயிலை சாமியை கும்பிட்டோம், இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை இப்போ பார்த்தோம். இந்த தெருவில் போகும்போது முன்னாடி சாமி முன்னாடி நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் சினிமாவில் தான் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அதில் கோலம் போட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம், இதை வந்து நேரில் பார்க்குறதுக்கு நமக்கு கிடைக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருடைய பதில் தெரியுது. ரொம்ப ஆத்மார்த்தமாக எல்லாம் பேசுகிறாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து, சார் நான் உங்களுடைய ஃபேன் சார் அப்படின்னாரு. இவர் சொன்ன மாதிரி அது அந்த பழக்கத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஊருக்கு என்னுடைய பொண்ணு மருமகளாக இந்த ஊருக்கு வந்திருக்கு. அப்புறம் ராமையா சார் வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன். ஃபேமிலி, குடும்பம்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசுறது, எங்கே பார்த்தாலும் சிரிப்பு தான் எனக்கு தெரியுது. நிச்சயமா பாட்டு பாட தெரியாது இருக்கு. இல்லைன்னா உங்களுக்காக ஏதாவது பாட்டு பாடிருப்பேன். ஐயா, பாட்டுலாம் பாட வேணாங்க. முன்னாடி வந்து முன்னாடி மக்கள் என்ன பார்க்கும்போது யாராவது எல்லாரும் சார் ஜெய்ஹிந்த் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தெரிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். தேங்க்யூ. யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க. ஐயா, ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். இல்ல, நான் கரெக்ட்டான क्वेश्चन கேட்பேன். கரெக்ட்டான. உங்க வயசு மட்டும் என்னங்கறத சொல்லிட்டீங்கன்னா. என்னோட வயசு 26. இல்ல இருங்க, என்ன முடிக்கல. வயசு 26, 36 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். So 60, 61. ஓகே, थैंक यू சார். நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க. சோ நான் வந்ததுக்கு சொன்னேன். அழகா இருக்காரு. எப்பவுமே கேரளா இருப்பாங்க, ஏசி கார்ல இருப்பாங்க. நம்ம ஊருக்கு அவ்வளவு பேர் நின்னு போட்டோ போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. சோ நம்ம ஊர் பாக்குறப்ப எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? சிட்டி லைஃப்ல இருந்துட்டு இங்க நம்ம ஊருக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்ல, அதான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து ரொம்ப அன்பா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க. ஒரு கடவுளுக்கு பயப்படுற இது இருக்கு. ஐயோ சாமி அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது மனப்பான்மை நான் பார்த்தேன் எல்லாருக்கும். அப்புறம் இந்த கோயில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி 1500 இயர்ஸ் கோயில், சிவன் கோயில், அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நானும் ஒரு கோயில் கட்டிருக்கேன், ஆஞ்சநேயர் கோயில். தயவுசெய்து நீங்க எல்லாம் வரணும், எங்க கோயிலுக்கு வாங்க. ஒரு 17 வருஷம்
ஆச்சு எனக்கு கேட்டு. ரொம்ப நல்லா இருக்கும், நீ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும், நீங்கள் வரணும். அப்புறம் வந்து என்னுடைய டாக்டர் கல்யாணம் நடந்தப்போ ரமேஷ் சார் எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் கூப்பிட முடியல சில காரணங்களாக. ஸோ அப்போ தான் நம்ம நினச்சோம் நாங்களே போய் அவங்கள சந்திக்கலாம். அவங்களெல்லாம் இதுக்காக தான் நாங்கள் வந்தோம். அங்கே அப்போ கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க எல்லாம் வந்து நம்மளை போய் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய அன்பு ஆதரவு எப்போ எங்கள் மேலே இருக்கணும், எங்கள் மேலேன்னு சொல்லுறது எங்கள் குழந்தைங்க மேலே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் இதுக்கு மேலே நான் கேட்க முடியல சார். அதுவும் கூட்டத்துக்கு தான் கேட்டாங்க சார். இனிமேல் கமல் சார் பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதை ஹோஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பிக் பாஸ் ஷோவை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க சார். அது ஏதாவது உங்களுக்கு கேட்டாங்களா, ஏதாவது வந்ததா சார்? இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம். நம்ம ஊர் பத்தி ஏதாவது பேசுறோம். ஓகே சார். அப்போ ஒரு 2 பாடல் அவங்களுக்காகவே உங்க பாடலை நாங்க அவங்களுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அந்த பாடலை நீங்க இருந்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அன்பான வேண்டுகோள். சோ அதற்கு முன்பதாக இன்றைய தினம் சிறப்பு அழைப்பாளராக இந்த இசைமேடைக்கு வருகிறது இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மக்கள் இசை நாயகர் அண்ணன் செந்தில் கணேஷ் அவர்களுக்கும் மக்கள் இசை நாயகி ராஜலட்சுமி அக்கா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நம்மளுடைய மண்ணின் மைந்தர் இயக்குனர் ஐயா தம்பிரமை அவருடைய சம்பந்தி ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இசைக்குழுவின் இயக்குனர் எங்களது மக்கள் இசை கலைக்குழுவின் இயக்குனர் திரு விரல்கள் கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நல்ல ஒரு கைதல் கொடுத்துள்ள மக்கள் இசை கலைக்குழுவின் இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருமா மக்கள் இசை கலைக்குழு சேர்ந்து இந்த பொன்னாடை எல்லாருமே சேர்ந்து வாங்கிக்கிறோம். போஸ்கோ அவர்களுக்கு, கிட்டாரிஸ்ட் போஸ்கோ அவர்களுக்கு. ஆஹா, ஒரு போட்டோ கிடைக்குமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம், சால்வையே கிடைச்சிருச்சப்பா. போஸ்கோ சால்வையை துவைக்க மாட்டீங்கல்ல?